ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 372 ஆரம்பிக்கிறது. நல்லது செய்வது என்றால் என்ன? ஒழுக்கமாக இருப்பது, தர்மப்படி நடப்பது. பௌத்தத்தில் சூன்யமாக ஒரு மோட்சம் இருக்கிறது, பாக்கி எல்லாமே ஒரே பொய் மாய ஓட்டம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அகிம்சை சத்தியம் முதலான ஒழுக்கங்களை வலியுறுத்தும் போது எல்லாம் பொய் என்கிற போது இம்சையானால் என்ன, அஹிம்சையானால் என்ன, சத்தியமானால் என்ன, அசத்தியமானால் என்ன, தர்மம் எதற்கு, ஒழுக்கம் எதற்கு என்று எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆச்சாரியார் சித்தாந்தத்திலோ முழு பொய்யாயும் இல்லாமல் முழு நிஜமாயும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மித்தையாக மாயா ஜகத்தை சொல்லி இதை நிர்வகிக்கும் ஈஸ்வரன் கர்மாப்படியே பலன் தருவதில் ஒரு ஜீவன் ஒழுங்காக தர்மமாக ஒழுகினால்தான் அதற்கு சித்த சுத்தி தந்து ஞான மார்க்கத்துக்கு உயர்த்துவான் என்று பதில் சொல்ல முடிகிறது. இந்த தர்ம ஒழுக்கத்துக்கு உதவும் உபாயமாகவே மீமாம்சை சொல்லும் வைதிக கர்மானுஷ்டானங்களையும் ஆச்சாரியால் ஏற்றுக்கொண்டார். ஆச்சாரியாளுடைய மதத்தின் பெருமையே அதில் மீமாம்சையின் கர்மானுஷ்டானம், பௌத்தத்தின் மாயை கொள்கை, ஜைனத்தின் அகிம்சை முதலான எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நிலைகளில் இடம் கொடுத்து அங்கீகரித்திருப்பதுதான். மொத்தத்தில் நான் சொல்ல வந்தது, ஈஸ்வரனை சொல்லாத பௌத்தம் சமணம் ஆகிய இரண்டும் கர்ம கொள்கையை மட்டும் ஒப்புக்கொண்டு அதன் அங்கமாக தர்ம ஒழுக்கங்களை விதிப்பதானது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் எழுப்புகிற மாதிரி தான் இருக்கிறது என்று காட்டத்தான். எல்லாம் பொய் ஓட்டம் என்று பௌத்தம் தள்ளுவது போல தள்ளினாலும் சரி, அல்லது எதை பற்றியும் எதுவும் இப்படியென்றோ அப்படியென்றோ வரையறுத்து சொல்ல முடியாது என்று ஜெயினம் நிச்சயமில்லாமல் முடிப்பது போல முடித்தாலும் சரி, இரண்டிலும் இத்தனை திட்டவட்டமாக ஒவ்வொரு கர்மாவிற்கும் பலனை பிணைத்து கொடுத்து சம்சார சக்கரத்தை தொடர்ந்து உருட்டி கொண்டு போகும் ஏற்பாட்டிற்கு தக்க விளக்கம் கிடைக்கவில்லை. மாயாலோகத்தை நடத்துபவனாகவும் கர்மபலதாதாவாகவும் உள்ள ஈஸ்வரன் தான் விளக்கமாக அமைவது. பொதுவாகவே ஜனசமுதாயத்திற்கு ஈஸ்வரன் என்ற ஒருவன் இல்லாத மதம் ஒட்டுவதில்லை. பௌத்த ஜைனமும் பொதுஜனங்களின் மனப்போக்கும். பொதுஜனங்களுக்கு தத்துவ சித்தாந்தங்களை பற்றி கவலை இல்லை. ஏதோ ஒரு பெரிய சக்திதான் இந்த லோகத்தை படைத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை. சுவாமி என்ற அந்த சக்தியிடம் தங்களுடைய காமனைகளை, அதாவது விருப்பங்களை பூர்த்தி பண்ண தர வேண்டிக் கொள்வது, இதுதான் சாதாரண மக்களின் ரிலிஜன். அதோடு கூட தங்களுடைய மதிப்பு மரியாதைகளை கவரும்படியான ஒரு பெரியவர் வந்து ஒரு வழியை சொன்னால், இவர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையின் பேரில் தங்களை அந்த பெரியவரின் வழியைச் சேர்ந்தவர்களாகவே சொல்லிக்கொண்டு ஒரு நிறைவு பெறுவது பொதுமக்கள் சுபாவம். அவருடைய வழி என்பது அவர் சொல்லித் தருகிற மத சித்தாந்தம்தான். அது என்ன என்று ஜனங்களுக்கு விசேஷமாக தெரிந்திருக்காது. தெரிந்த அளவுக்கு கூட அதை அனுஷ்டானம் பண்ணி சொந்த அனுபவமாக்கிக் கொள்ளவும் பாடுபட மாட்டார்கள். ஆனாலும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், இவர் இந்த பெரியவர் செல்கிறார் என்றால் சரியானதாகத்தான் இருக்கும், ஆகையால் நாம் இவரை சேர்ந்தவர்கள் என்றே இருப்போம், இவர் சொல்லுவதில் ஏதோ கொஞ்சம் நம்மால் முடியுமானால் செய்து பார்ப்போம் என்று இருப்பார்கள். இது நம் ஆச்சாரியாளின் மதத்தில் உள்ளவருக்குத்தான் பொருந்தும். பௌத்த ஜெயின மதங்களை இந்த கோணத்தில் பார்க்கலாம். அந்த மதங்களில் சொல்லியிருக்கும் அகிம்சை, சத்தியம், அபரிக்கிரகம், அதாவது பொருள் சேர்த்து கொள்ளாமை முதலான நல்லொழுக்கங்களை எந்த மதம்தான் சொல்லவில்லை? மனு தர்மசாஸ்திரத்தில் சகல ஜனங்களுக்குமான சாதாரண தர்மங்கள் என்று ஆரம்பித்திருப்பதே இவற்றில்தான். சாஸ்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும் என்றே இல்லை, ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று யாருக்கு தான் தெரியாது. ஆனாலும் அப்படி இருக்க ஒட்டாமல் ஆசைகள் பிடித்து இழுக்கின்றன. இப்படி பிடித்து இழுக்கும் போது தத்துவ விசாரம் செய்து வேதாந்தப்படியோ பௌத்த ஜனனம் முதலியவற்றின்படியோ சாங்கியாதி சித்தாந்தங்களின்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அனுபவம் பெற்று ஆசைகளை அடக்கி போடுவது என்றால் அது 100 1000 1-2 பேருக்குத்தான் சாத்தியம். மற்றவர்கள் கருணாமூர்த்தியான ஒரு ஈஸ்வரனை சரணடைந்து அவனை வேண்டிக் கொண்டு அவன் அருளால் கெட்டது போய் நல்லது வர வேண்டும் என்றால்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பௌத்த ஜைன மதங்களில் ஈஸ்வரனே கிடையாது. ஜனங்களுக்கானால் அந்த மதங்களின் அனுஷ்டான லெவலில் சொன்ன ஒழுக்கங்களிலும் பிடிப்பில்லை. அனுபவ லெவலில் சொன்ன பிலாசபியில் போவதற்கும் சக்தி இல்லை. அவற்றை ஜனங்களின் மதமாக பாப்புலராக என்ன பண்ணுவது? அந்த மதங்களானால் தாங்கள்தான் அத்தனை பொது ஜனங்களுக்கு மாணவை என்று சொல்லிக்கொண்டவையாக வேறு இருந்தன. சொல்லிக்கொண்டவை என்றால் அவ்வளவு நன்றாக துவனிக்கவில்லை. வாஸ்தவமாகவே புத்தரும் ஜினரும் மாஸ் ரிலிஜியனாக எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் தர நினைத்தவர்கள்தான். வர்ண வியவஸ்தை உள்ள இந்து மதம்
சில பேருக்கு மட்டும் பக்ஷபாதமாக பண்ணுவதாக சொல்லி எல்லோருக்கும் சமமாக தங்கள் மதத்தில் அதிகாரம் கொடுத்தார்கள். ஆனாலும் மாஸ் ரிலிஜியனாக அவர்கள் கொடுக்க நினைத்ததில் மாஸ் அப்பீல் உள்ள தெய்வ வழிபாடு என்ற நேச்சுரல் ரிலிஜியன் சேராவிட்டால் எப்படி நடக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.